எனக்கு ஒரு 500 ரூபாய் இருந்தா கரெக்டா இருக்கு. எனக்கு 500 ரூபாய் இருந்தா போதும். சிக்கன் வாங்கினாவே 200 ரூபாய். அதுக்கு மேல் செலவு எல்லாம் நம்ம செலவு பண்றோம்ல. ஒரு 500 ரூபாய் இருந்தா குடும்பம் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் இருந்தா எனக்கு போதும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 1000 ரூபாய் இருந்தால் போதும். ஏன்னா அவங்க ஒரு ஆள் 500 ரூபா போதும். ஃபேமிலி 3 பேருக்கு 1000 ரூபாய் இருந்தால் போதும். ஒரு மாசத்துக்கு எவ்வளோ இருந்தால் போதும்? ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? ஒரு நாளைக்குன்னா 30,000 ரூபாய் வேணும். வீடு வாடகைலாம் அதுக்கெல்லாம் வேற இருக்கு. ஓகே, சாப்பாட்டுக்கு மட்டும்தான். ஒரு நாளைக்குனா 100 ரூபாய் கரெக்டா இருக்கும். எப்படி 100 ரூபா போதுமா? நான் எனக்கு 300 ரூபா தேவைப்படும். என்னம்மா, என்ன காரணம்? சாப்பிடுவேன் நல்லா. ஏதாச்சும் கையில பட்டுச்சுன்னா அதை வாங்கணும். துணிக்காய் இல்லப்பா, எனக்கு 100 ரூபாய் இருந்தா போதும் ஒரு நாளைக்கு. 100 ரூபா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்னா அதை வச்சு சீக்கிரமா செலவு பண்ணனா போதும். அண்ணா 10 ரூபா மாங்காய் விக்குது போதாதாண்ணா? மாங்காய் வச்சு நீங்க ஒரு நாளைக்கு நீங்க போட்டுருவீங்களா? நீங்க அப்படிலாம் இல்லை. நான் வாங்கினா போச்சு தண்ணி தாக்கத்துக்கு, அவ்வளவுதான். ஓ, 10 ரூபா ஜூஸ் வச்சு நீங்க ஓட்டிடுவீங்களா? நான் அப்படிலாம் இல்லை. ஜூஸ் குடிப்பேன், சமோசா சாப்பிடுவேன், சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன், பிரியாணி இருந்தால் பிரியாணி சாப்பிடுவேன். எது கண்டுக்கப்பட்டாலும் அதை சாப்பிடணும்னு தோணாலும் சாப்பிட்ருவேன்.